ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இனிப்பு பூந்தியும் காரா பூந்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுக்குமே நான் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். 1 கப் கடலை மாவு ரெண்டுலேயுமே எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டுலேயுமே 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, காரா பூந்தியில் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதை எடுக்க மறந்தாச்சு. ஃபுட் கலர் தேவையான அளவு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு ரெண்டையுமே கரைச்சி கொண்டு வந்துடணும். எங்கள் வீட்டில் காரா பூந்தி பிரியர் இருக்காங்க, அதனால் நான் பூந்தி கரண்டி ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டேன். பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நம்ம அரிக்கரண்டியில் கூட பண்ணிக்கலாம். முக்கியமானது என்னென்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு கப்பில் மாவு எடுத்துட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 தேய்ச்சிட்டு 2 தட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா விழுந்துரும். எண்ணெய் நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கும். அப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும். பூந்தி அங்கங்கே ஒன்னோடு ஒன்று ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த சலசலன்ற சத்தம் அப்படியே குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். அடுப்புலேருந்து எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்கு அங்கேயே நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் கலர் எண்ணெய் வடிகிற மாதிரி தட்டு வச்சுட்டு டக்குன்னு எடுத்து போட்டுறணும். ஸ்வீட் பூந்திக்கும் அதே ப்ராசஸ் தான், கலர் மட்டும்தான் வேறு. காரம்லாம் நம்ம எதுவும் சேர்க்கல இல்லையா, அதனால அதே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. ஸ்வீட் பூந்திக்கு சக்கரை பாகு வச்சுக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தோன்னே எடுத்துடணும். தேவையான அளவு சேர்த்து தான் நம்ம கிளறப்போம். அதனால சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன். சக்கரை பாகு 1 கம்பி பதம் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். 1 கம்பி பதம் வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருந்த பூந்தியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கையை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாகு சூடாக இருக்கும்போதே நல்லா வடிகட்டிட்டு பூந்தியில் சேர்த்து கிளறி விடணும். கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். மறுபடி கொஞ்சம் பாகை ஊற்றி அப்படியே கிண்டி விடணும். நம்ம கிளறிட்டே இருக்கும்போது சக்கரை பாகு உள்ளே அப்சர்வும் ஆகும், அப்படியே ஆற ஆரம்பிக்கும். சக்கரை பாகு ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிண்டும் போது அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகும். அந்த சக்கரை பாகு அங்கனங்கன்னா கோட்டாகி இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு கிண்டணும் அப்படின்னா ஒவ்வொரு பூந்தி மேலையும் அந்த சக்கரை பாகு கோட்டாகி இருக்கும் ஒயிட் கலர்ல. நெய்ல முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி கொட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் காத்துல வச்சோம் அப்படின்னா தனித்தனியா வந்துடும். இந்த ஸ்வீட் பூந்தி வாயில போட்டோன்னா கரையிற மாதிரி இருக்காது, காரா பூந்தி மாதிரி கிறிஸ்பாவும் இருக்காது, சவுக்குன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வரமிளகா, தோலோட பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட பெருங்காயம், உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். காரா பூந்தியை நம்ம வடித்தட்டில் எடுத்து போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ கொட்டி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்போ தான் அதில் உள்ள எக்ஸஸ் ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகும். வடித்தட்டிலேருந்து நம்ம நேரம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெயில் அரைச்சி ஒரு மசாலா சேர்த்தோம் இல்லையா, அது எங்கள் வீட்டில் இருக்க காரா பூந்தி பிரியர் கண்டுபிடிச்சது. கை வச்சு கிளறி விடணும், அப்போ தான் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படும். பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி சேர்க்கறனால காரா பூந்தி மேலே கோட்டாகி கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்வீட் பூந்தி, காரா பூந்தி இந்த ரெண்டையுமே தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.